ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு வச்சு இன்னைக்கு நம்ம அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வேணும்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கணும். இன்னைக்கு நான் பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு பால், இது 3 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலருக்காக ஆல்ரெடி நம்ம இதை வறுத்து தான் சேர்க்க போகிறோம், அதனால கலர் வரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கலருக்காக சூடாக பால் இருக்கும்போதே கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. ஸோ இது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே திராட்சை வச்சுருக்கேன். அடுத்து பாதாம், நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் முந்திரி இல்லை, அதனால் நான் இது 2 மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நெய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆகுது நெய் தேவைப்படும். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாதாமும் திராட்சையும், அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். முந்திரி பார்த்திங்கன்னா முந்திரி இருந்ததுன்னா அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நான் முந்திரி இல்லாதனால இன்றைக்கி நான் பாதாம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணி நல்லா லைட்டாக அது ப்ரௌன் ஆகணும். அதே மாதிரி பலூன் மாதிரி உப்பி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுருங்க. இது தனியாக வச்சதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரியே பருப்பையும், அதாவது பாசி பருப்பையும் வறுத்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் மிக்சியில். இது 3 வகையாக செய்யலாங்க பாசிப்பருப்பு அல்வா. ஊற வச்சு விசில் விட்டு, அதாவது வேக வச்சு அரைச்சி எடுக்கலாம், இல்லையா தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி 3 விதமாக செய்யலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நல்ல ஒரு அரோமா வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகணும், பட் ரொம்ப கொட்டுறாதீங்க. கொஞ்சமாக செவந்ததுன்னா போதும். அவ்வளோதான். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வறுத்தோம்னா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இந்த கலர் வந்தால் போதும். உங்கள் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சிலையோ பிளெண்டர்லேயோ போட்டு கோர்ஸாக ஒரு கோர்ஸ் பவுடர், அதாவது கரகரன்னு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கரகரன் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் வறுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லைட் கலரில் சேர்த்துருக்கோம். இது ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். உதிரியாக வந்துடும் ஒட்டிகிட்டு இருந்தாலும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது வேக வைக்கணும். பாசிப்பருப்பு வேகும்போது உப்பி வரும், நிறைய குவான்டிட்டியில் வரும். ஸோ அதனால் ஒரு கப் அளவுக்கு பால் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது பால் ஊற்றினா கட்டி வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம், கட்டிகள் எதுவும் வராத மாதிரி. இப்போ இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு பால் ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னொரு 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கிட்டமாவது ஆகும் இந்த பால் இஞ்சி நல்லா பாசிப்பருப்பு வேகிறதுக்கு. பாருங்கள் குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் சர்க்கரை சேர்க்கும் போது மறுபடியும் அதோட டெக்ஸ்சர் மாறும், கலர் மாறும். நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் எக்ஸாக்டாக சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இந்த சூட்டில் நல்லா உருகி மிக்ஸ் ஆயிரும். அடுத்து குங்குமப்பூ சேர்த்து நம்ம பால் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போவுமே நம்ம அல்வா செய்யும்போது ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில்லையோ நெய் சேர்க்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள் கலர் திக்காகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம நெய் சேர்த்தணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்திட்டோன்னா இந்த மாதிரி திக்காகாது, அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் வருது இல்லையா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நெய் சேர்த்தணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் மறுபடியும். இப்போ இருக்க கன்சிஸ்டன்சி விட இன்னும் நல்லா திக்காகி பேன்லேருந்து அப்படியே ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு. இப்போ மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடலாம். எப்போவுமே எல்லா அல்வாவும் இனிஷியலாக நம்ம நெய் சேர்க்கும் போது அப்சர்வ் பண்ணிக்குவோம் நல்லா அந்த நெய்யை.
ஃபைனலாக அல்வா ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த நெய்யை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. இங்கே பாருங்கள், பேன்லேருந்து ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா நெய்யை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமாக இருக்கும். இங்கே பாருங்கள், டெக்ஸ்சரும் சூப்பராக அப்படியே நல்லா ஃபோல்ட் பண்ண வருது பார்த்திங்களா. இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான அல்வா நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பாசிப்பருப்பை யூஸ்வலாக அரைச்சி வேக வச்சு அதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஊற வைக்காமல் டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த அல்வாவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கூட நல்லா கலர் வந்து நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு இல்லையா. நம்ம வெறும் அரை கப்பு தான் போட்டோம் பாசிப்பருப்பு, எவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.